மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும். புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் பிறந்த தினம் இன்று உலகெங்கும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதிமுக என்னும் மாபெரும் இயக்கத்தை தோற்றுவித்து இந்தியா முழுவதும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய எம்ஜிஆர் பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இன்றும் ஆயிரக்கணக்கான மக்களின் இதயத்தில் அவர் பாதியாராய் வாழ்ந்து கொண்டிருக்க என்ன காரணம்? இந்திய அரசியலில் இருந்து தென்னிந்திய அரசியல், குறிப்பாக தமிழக அரசியல் முற்றிலும் வேறுபட்டது. காமராஜருக்கு பிறகு மக்களை நேரடியாக சந்தித்து தமிழகத்தை ஆண்டவர்கள் அனைவரும் திரைத்துறையில் இருந்து மக்களை சந்தித்து கோட்டையை ஆண்டவர்களே. அண்ணா, கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா, ஸ்டாலின் என அந்த பட்டியல் நீண்டு கொண்டே போகும். பலர் எதிர்க்கட்சி தலைவராகவும் அமைச்சர்களாகவும் சட்டசபையை அலங்கரித்திருக்கிறார்கள். தற்போது வரை அது தொடரவும் செய்கிறது. திரையில் தோன்றிய சக கலைஞனை தங்களது தலைவர்களாக ஏற்றுக்கொள்ளும் பழக்கம் தமிழகத்திற்கு மட்டுமே உண்டு. பிற மாநிலங்களில் என்டிஆருக்கு பிறகு அது பலருக்கு வாய்க்காமலேயே போய்விட்டது. ஆனால் தமிழகத்தில் இன்று வரை திரைத்துறையை சார்ந்தவர்களுக்கே அரசியல் ஆசையை எட்டி பார்க்க வைத்தது என்னவோ எம்ஜிஆர் தான். நான் ஆணையிட்டால் அது நடந்துவிட்டால் என பாடியதோடு மட்டுமில்லாமல் அதனை செய்தும் காட்டியவர் எம்ஜிஆர். எம்ஜிஆர் எனும் மாபெரும் சகாப்தத்தின் நூற்றாண்டு விழாவை கொண்டாடி முடித்து சில ஆண்டுகள் கூட கடந்துவிட்டது. ஆனாலும் தமிழ் சினிமாவில் புரட்சி தலைவர் என்ற பட்டப்பெயரை இன்னும் பலரால் நினைத்து கூட பார்க்க முடியாது. சூப்பர் ஸ்டாருக்கு கூட இன்று போட்டியில் இருக்கும் நிலையில் புரட்சி தலைவர் என்றால் அது எம்ஜிஆர் மட்டும்தான். புரட்சி தலைவர் என்ற பெயரை கட்சிக்காரர்கள் வேண்டுமானாலும் இன்று வரை உபயோகப்படுத்தலாம். ஆனால் சாதாரண கூலி தொழிலாளிகள் இருந்து மிகப்பெரிய ஜாம்பவான்கள் வரை பாதியார் எனதான் இன்றும் அவரை அடைமொழியிட்டு அழைப்பார்கள். ஏழைகளோடு ஏழைகளாக, மக்களோடு மக்களாக பழகி பின்னி பிணைந்த எம்ஜிஆரை இன்னும் வாதியாராகவே அழைத்து வருகிறார்கள்.